ஸோ சவுத் ஸ்டேஜ் யூஎஸ் எல்லாருக்கும் ஷார்டன் ஃப்ரூடே. என்னப்பா இங்கிலீஷ் படத்தோட டைட்டில்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கிலீஷ் படத்தோட டைட்டில்லாம் இல்லை. இது வந்து ஒரு ஜெர்மன் வார்த்தை. ஸோ இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்க எங்கேயாச்சும் சொதப்புனாங்க, இல்லை அடுத்தவங்க வந்து நாசமாக போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமா வரும். ஸோ அப்படிப்பட்ட சில ஆட்கள் இருக்காங்க இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜெர்மன் வார்த்தையை வச்சிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் ஏதாவது படத்தில் பார்த்து கற்றுக்கிட்டேன்னா கிடையாது. இது வந்து இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தது நம்மளோட லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படிதான் சொல்லணும். அதாவது இப்பதான் நம்ம கங்குவாலாம் பார்த்துட்டு அந்த ஹேங் ஓவர்லேருந்து வெளியில வந்திருக்கோம். என்னடா கண்டென்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்லி டல்லா உட்காந்துட்டு இருக்கும்போது, நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் தலைவி வந்து என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா எல்லாத்தையும் சேர்த்து கொளுத்தி விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 3 பேஜுக்கு ஒரு லெட்டர் வந்து போட்டிருக்காங்க. அதுவும் யாரு அப்படின்னா, ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா ஆடியோ லான்ச்லேருந்து ட்விட்டர்லேருந்து எல்லாத்துலேயுமே சொல்லி ரிஜிஸ்டர் பண்ண ஸோ நம்ம தனுஷ் அவரை பற்றி தான் வந்து அந்த லெட்டர் போட்டிருக்காங்க. ஸோ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு சூப்பரான படம். இந்த படம் தான் விக்னேஷ் சிவன், நயன்தாரா வந்து ஒன்று சேர்த்துது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படம் வந்து விஜய் சேதுபதி கேரியர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் கொடுத்த ஒரு படம். ஓகேவா? ஆனா இந்த படத்துல வந்து என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து அந்த டைம்ல சரியான பிளாக் பஸ்டர் ஹிட். செம்மையா வந்து ஓடிச்சு. அதுக்கப்புறம் பாட்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஹிட் ஆச்சு. எல்லா ஆல்பம் ஹிட் அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான தமிழ் சினிமால வந்த ஒரு நல்ல படம் தான் 400 ரவுடி தான். இன்னுமே கேடிவில போட்டா பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்க. ஆனா அந்த படத்துல இவங்க வந்து அந்த ஒண்ணா சேர்ந்து அந்த டிராவல் பண்ண அந்த விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதோட விஷுவல்ஸ வந்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நயன்தாராவோட அந்த டாக்குமெண்ட்ரி படம். அதாவது நயன்தாராவோட ஜேர்னி, நயன்தாராவ பத்தின ஜேர்னி அண்ட் நயன்தாரா, விக்னேஷ் சிவன் அந்த மேரேஜ் பத்தி ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, Netflixல ரிலீஸ் ஆகப்போகுது. சமீபத்தில அதோட ட்ரெய்லர் கூட வந்திருந்தது. ரொம்ப எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல வந்து பயங்கரமா பாராட்டுனாங்க ட்ரெய்லர பார்த்துட்டு. அண்ட் அந்த டாக்குமெண்ட்ரி டைரக்ட் பண்ணது டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்து வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களே வந்துச்சு. ஆனா இன்னும் அந்த டாக்குமெண்ட்ரி வரலையே, எப்பதான் வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பட் அதுக்கான டிலே என்ன அப்படின்றது இன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ரில அவங்க இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வீடியோ பைட்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நடிச்ச சில படத்தோட விஷுவல்ஸ யூஸ் பண்ணியிருக்காங்க. சில பாட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி வேற ஒரு படத்துல இருந்து ஒரு பாட்ட எடுத்து யூஸ் பண்ணணும். இல்ல வேற அந்த படத்தோட ஏதாவது சீன்ஸ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்படின்றது அந்த புரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட இருந்து வாங்கணும். ஸோ வாங்குனா தான் வந்து லீகலா அது வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ப்ரொசீஜர் தான். ஆனா இந்த நானும் ரவுடி தான் படத்தோட ப்ரொடியூசர் யாரு அப்படின்னா, நம்ம வண்டர்பார் ஃபிலிம்ஸோட தனுஷ் சார் தான். அவரு வந்து பாத்தீங்கன்னா, அந்த நானும் ரவுடி தான் படத்துல இருந்து எந்த ஃபோட்டோ, எந்த ஒரு ஆடியோ கிளிப்பு, எந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, கிட்டத்தட்ட இவங்க சைட்லருந்து பார்த்தீங்கன்னா, 2 வருஷமா வந்து அந்த என்ஓசிக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க சைட்லருந்து எதுவுமே வந்துட்டு குடுக்கவே இல்ல. ஓகேவா? இது ஒரு சைட்ல இருக்கட்டும். இன்னொரு சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து, கிட்டத்தட்ட சரி இந்த ட்ரெய்லர்லாச்சும் நம்ம கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி, ட்ரெய்லர்ல ஒரு 3 செகண்ட் அந்த நானும் ரெட்டிதான ஒரு ஃபுட்டேஜோ இல்ல ஏதோ ஒண்ணு வந்திருக்கு போல. ஆனா அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்டர் டி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, லீகல் நோட்டீஸ் குடுத்திருக்காரு. லீகல் நோட்டீஸ்ல கிட்டத்தட்ட ₹10,00,00,000 நீங்க வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால என்ன அப்படின்னா, இது வந்து லீகல் இஷ்யூஸ்லாம் தாண்டி இது எப்படின்னா, இன்னும் பர்சனல் இஷ்யூ அப்படின்றது அவங்க லெட்டர்ல நமக்கு வந்து தெரிய வச்சிருக்காங்க. எப்படின்னா, அ நீங்க வந்துட்டு மத்தவங்களோட சந்தோஷம், மத்தவங்களோட வளர்ச்சிய பார்த்து உங்களுக்கு வந்து பொறாம. நீங்க வந்து ஆடியோ லான்ச்லலாம் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து செம்மையா பேசுறீங்க. ஆனா இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கூட வளர்ந்தவங்களே வந்து உங்களுக்கு வந்து நீங்க அவ்ளோ பொறாமையா பார்க்குறீங்க. இது வந்து லீகல் இஷ்யூ இந்த மணி எல்லாத்தையும் தாண்டி, மனுஷனுக்கு ஒரு வேல்யூ இல்லாம இருக்கு. அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பஞ்சாயத்தே போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 400 அடிதான் படத்த பார்த்துட்டு, ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து அந்த படத்த வந்து பயங்கரமா வந்து மோசமா விமர்சனம் செஞ்சிருக்காரு. இந்த படம்லாம் ஓடாது அப்படின்ற மாரியே சொல்லிட்டாராம். அண்ட் விக்னேஷ் சிவனுக்கும், நயன்தாராக்கும் அந்த பிரஷர் அப்பவே இருந்திருக்கு. பட் அந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அந்த வருஷத்திலேயே வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவிஸா 400 அடி தான் இருந்துச்சு. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா அவார்ட் ஃபங்ஷன்ல கூட பார்த்தீங்கன்னா வந்து ஃபிலிம் ஃபேர்லலாம் வாங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து பெருசா ஒண்ணும் இது பண்ணிக்கல. ஸோ அவருக்கு என்ன அப்படின்னா, அவரோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து சரியில்லன்னு சொன்ன ஒரு படம் எப்படி இவ்ளோ ஓடிச்சு அப்படின்ற மாரி, அவரோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருந்திருக்கு போல. நமக்கு தான் வெளியில தெரியல. ஏன்னா நமக்கு வந்து வெளியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனுஷ் சார் வந்து நல்லா ஒரு ஸ்டேஜ்ல போய் பேசுறாரு. தனுஷ் சார் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மாறிட்டாரு. அந்த ஓம் நம சிவாய அதெல்லாம் ப்ரமோட் பண்ணி அவர வந்து நம்ம வந்து ஒரு பரவால்லப்பா இவரு வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஸ்டார் அப்படின்ற மாரி தான் பார்த்துருக்காங்க மக்கள். ஆனா, பின்னாடி இவ்ளோ இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க வந்து கூட வளர்ந்த ஆட்கள், உங்க கூட டிராவல் பண்ண ஆட்கள். அதே மாரி யார் வேணா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஜெயிக்கலாம். யார் வேணா வந்து என்ன மாரி பேக்கிரவுண்ட் இல்லாம யார் வேணா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஜெயிக்கலாம். யார் வேணாலும் இந்த இண்டஸ்ட்ரியில எவ்வளோ பெருசு வேணாலும் போலாம். இல்ல யார் வேணாலும் இந்த இண்டஸ்ட்ரியில யாரா அவங்களுக்கு தெரிஞ்ச பார்ட்னர்ஸ் சூஸ் பண்ணி அவங்க கூட இருக்கலாம்.
ஸோ இது வந்து தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. உங்களோட ஈகோவெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த மக்களுக்காக நீங்க வந்து பேசுறது பாத்தீங்களா, நீங்க ஸ்டேஜ்ல என்ன பேசுறீங்களோ, அதாவது வாட் யூ ஸ்பீக் யூ ப்ரீச் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி இந்த இந்த சீரிஸ் மூலியமா பார்த்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அதாச்சும் புரியும், எங்களோட ஜேர்னி புரியும், அதுக்கப்புறமாச்சும் நீங்க திருந்துவீங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சூப்பரா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நான் குடுத்துட்டேன் இந்த லெட்டரு, அதுக்கும் நீங்க வந்து ரிப்ளை குடுக்குற மாரி உங்க அடுத்த ஆடியோ லான்ச் ஸ்பீச்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ்லாம் வச்சு என்ன டேமேஜ் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். ஆனா, ஸ்ப்ரெட் லவ் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த விஷயம் மூலியமா என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நயன்தாரா வந்து இந்த போஸ்ட் Instagramல போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஆக்ட்ரஸ் பார்வதி மேனன் வந்து அவங்க இன்ஸ்டா ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, பார்வதி மேனனும், தனுஷும் மரியாதைல நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேட்ஸ் ஆஃப் நயன்தாரான்ற மாரி ஒரு எமோஜி போட்டிருக்காங்க. ஸோ என்ன தெரிய வருது அப்படின்னா, மிஸ்டர் டி அதாவது மிஸ்டர் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த விஷயத்த பண்றாரா? ஏன்னா அந்த படம் ஒண்ணா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் எந்த படமும் அவங்க வந்து சரியா பேர் ஆவல, இல்ல எதுக்குமே தெரியல. அண்ட் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸோட டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன். அவருக்கும் தனுஷ்க்கும் பார்த்தீங்கன்னா, என்னை நோக்கி பாயும் தோட்டம் அந்த ஒரு படத்துல ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் வந்து மிஸ்டர் தனுஷ் வந்து இந்த வெஞ்சன்ஸ்ல பழி வாங்குறாரா அப்படின்றது தான் வந்து இப்போ ஒரு பெரிய பேச்சா போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இன்னையோட முடிய போறது இல்ல. ஏன்னா அவங்க சைட்ல இருந்து இனி என்ன ரிப்ளை வரப்போகுது, அதுக்கப்புறம் அதுக்கு இவங்க என்ன டிஃபெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தேங்க்யூ.